அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நாஸ்ரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அரபிக் டெசர்ட் லாயலி லிப்னான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 500 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் இது கூட நான் 1/3 கப்புக்கு வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இது கூட வந்து நான் 1/3 கப்புக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேக் பேனில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக. இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லேயர் நல்லா செட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயருக்கு நான் 250 ml வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில். ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மில்கில் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 minutesல வந்து நல்லா திக்காகும் இந்த மில்க்கு. திக்கானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எகெயின் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு 100 grams வந்து நான் திக் க்ரீம் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த க்ரீம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் எது சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு 5 minutes கிட்ட பீட் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக சூடு வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த க்ரீம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவா லேயர், இதுக்கும் மேலே இந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சிடலாம். இது வந்து கூலிங்காக தான் வந்து சர்வ் பண்ணணும். அதனால 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/3 கப்புக்கு சுகர் ஆட் பண்ணி இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக திக்கானா போதும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 2 hours அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நான் பிஸ்தாச்சியோ வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கார்னிஷிங்காக டாப்பிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூலாக தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். பிகாஸ் இது ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கூலிங்காக சாப்பிட்றப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு டைம் செஞ்சால் போதும், எகெயின் அண்ட் எகெயின் செய்ய தோணிகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இதை நம்ம இப்போ உடனே சர்வ் பண்ணிடலாம். சர்விங் பவுலில் நான் சர்வ் பண்ணிக்கிறேன். இதுக்கும் மேலே கொஞ்சமாக அந்த கிரைண்ட் பண்ண பிஸ்தாச்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் வந்து லிமிட்டடாக சாப்பிடுவீங்கன்னா இதோடையே அப்படியே சாப்பிட்டுடலாம். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுகர் சிரப்பை வந்து டாப்பிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக அரபிக் டெசர்ட்டில் வந்து இந்த மாதிரி சிரப் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா டெசர்ட்டும், மோஸ்ட் ஆஃப் த டெசர்ட். டேஸ்டியான அரபிக் டெசர்ட் லாயலி லுப்னான் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட பிக்சரை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நாஸ்ரின்ஸ் கிச்சனுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.